முடிச்சு ஒண்ணு சாதிச்சாலும் பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையிலே ஒத்தையா போனதம்மா என்னோட ஒத்தையடி பாதையிலே ஒரு தடத்துகையிலே பத்தையா போடுதையா என்னோட பத்தளப்பலாடுதையா என்னோட சந்திக்க வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? என் வார்த்தை நம்பிக்கையா? என் மீது சந்தேகமா? நீங்க பாருங்க, நீங்க தொட்டு தாளிக்கிட்டு மாங்கல்ய சத்தியமா சொல்றேன், நாங்க இருவரும் எந்த தவறுமே செய்யலங்க. தாலி புனிதமானது. தாலி ஒரு பெண்ணுக்கு வேலை என்பதை மறந்து தவறு செய்து விட்டாய். பச்சை மந்திரட்டு பார்க்க பலவை அடுத்து கெட்டு வேலை கொட்டு உனக்கு கொட்டு தாலி கட்டு இந்த கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய். நீங்க பாருங்க, என் வார்த்தை நம்பிக்கை கிடையாது. நீங்க பாருங்க, என் வயிற்றுல வரல கொஞ்சம் கருவி சத்தியமா சொல்றேன், நாங்க இருவரும் காரணமே அவன் தான். அவனை போடு வயிற்றில் வந்து கொண்டிருக்கிறது அந்த கருவுக்கு வேலை செஞ்சுக்கிறேன். நீங்க பாருங்க, என் வார்த்தை நம்பிக்கை கிடையாதா? அப்படி என்றால் அந்த தொழில் காந்தாவை கூட்டு கேட்டு பாருங்க, உண்மை என்று தெரியும். அந்த காந்தா வரட்டும், வீரம் சாதித்த உண்மை என்ன வந்து போய் எதிர்பார்த்து வாழ்க வாழ்க வரவே. ஆஹா, என்ன அதற்கும் என்ன அமைதி! பெண்ணென்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திருக்கிறார். உன்னை அழைத்ததற்கு காரணம் இருக்கிறது. என்ன? இது நீதிமன்றம். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறையில் பதில் சொல்ல வேண்டும். தவறான பதில் உழைத்தால் உடைய தலை இதே துண்டித்து பதில் சொல்ல வேண்டும். ஆகட்டும் அண்ணா. இந்த மகாராணி தலைமையிலே சென்று நீ அவளை சந்தித்தாயா இல்லையா? மன்னா, எனக்கு 3 நாளா உடல்நிலை சரியில்லை மன்னா. என்னால நடக்க முடியல, குளிர் காசுல ஒண்ணுமே முடியல. அதனால நான் அரண்மனைக்கு வேலைக்கே வரலையே மன்னா. அரண்மனை பக்கமே வரவில்லை. அந்த தோல்வி மகாராணியை பார்க்கவில்லை. சிந்தித்து பதில் சொல்ல வேண்டும். இந்த மகாராணியை தலைமையிலே சென்று அவளை சந்தித்து அவள் எழுந்து கொடுத்த லிகிதத்தை கொண்டு வந்து இவன் இருக்கிறான் பார்த்தாயா? நாட்டில் புதிய தளபதி கலைச்செல்வன். இந்த கலைச்செல்வன் இடத்தில் லிகிதத்தை நீ கொடுத்தாயா இல்லையா? யாரு புதிய தளபதி? இவனையா? இதுவரை நான் புதிய தளபதி முகத்தை கூட நான் சத்தியமா நான் பார்க்கலையே. கண்ணுக்கு முன்னாடியே அந்த பாவிய கழுத்து பிடிச்சு சாவடிக்க வரானே. உண்மையை எடுத்து சொல்ல ஓடோடி வந்த முஸ்தாபி காந்தாவை கொலை செய்து விட்டாயா? நாளை இல்லை என்றால் மனிதனை செய்திருப்பாயா? உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லை. அந்த முனீஸ்வர சாட்சா சொல்றேன், சத்தியமா சொல்றேன்.
நான் அவன் முகத்தை கூட நான் பார்க்கலையே. இரு யாரு வேணா சாட்சி வை. அவர் எங்கால் ரொம்ப பயங்கரமான ஆளு. ராத்திரிக்கு வந்து ஏதாச்சும் செஞ்சிட போறாரு. எனக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லை. சரியில்லை. நீ அதிகமா பேசவே கூடாது. சென்று ஓய்வெடுத்துக் கொள். அரசாங்க வைத்திருப்ப சொல்வது அத்தனை பொய்யான வார்த்தைகள். நீ சொல்வது அத்தனையும் உண்மையா? ஒரே அடி அடிக்காத. சத்தியமா ஒரே அடி அடிக்கூடாது. உண்மை 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 என்று நம்பி வாழ்ந்தேனே. அதுக்கெல்லாம் சரியான பாடம் அதிகாரி. நாட்டில் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துவிட்டது. இவர்கள் இருவரும் குற்றவாளிகள். அப்படி கள்ளக்காதல் அம்பலமாகிவிட்டது. நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி நாட்டில் இருக்கலாமா? உங்க ரெண்டு பேருமே ரொம்ப அக்கறமாய் செய்யறாங்க. உங்க நாட்டில் இருக்கக்கூடாது. எப்பொழுது மட்டுமோ 60 வயலுக்கு அப்பாற்பட்டது அரபுக்காடு. நாட்டுக்கு இருவரையும் நாடு கடத்தி விடு. நான் அரவங்காட்டுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு ஏதாவது ஆபத்துமா பயமா இருக்குதுங்க இருக்கு. அடி பாவி, எனக்கு ஆபத்து ஏற்படுமா? படுபாவி சதிக்காரி. இந்த மணிபுரி நாட்டை கட்டி காப்பதற்காக அடுத்த வாரிசு ஒன்று பெற்றெடுத்து கொடுப்பாய் என்று இந்த பாவி நான் அல்ல பகலை எந்த கனவு கண்டேன். எந்த கனவு கண்டேனே. நான் கட்டிய வடக்கோட்டை அத்தனை பேர் மண்பயனாக மாற்றி விட்டாய். தன்னிடமே வருதாக நினைத்து தவறு செய்து விட்டாய். நீ ஒரு தாசி. நாட்டில் வாடகை பஞ்சனையில சூடா பால் வச்சுக்கிறேன். சாப்பிட்டா அப்படியே அந்த குசன் பெட்ல படுமண்ணா. மகாராணியே, இங்கு நடந்த நிகழ்ச்சிக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த விஷம்